சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுவையில் மடிக்கணினி பெறாத மாணவர்களுக்கு அதற்குரிய தொகை அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் காமராஜர் பிறந்த தினத்தை முன்னிட்டு கதிர்காமம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர் நாள் விழா கொண்டாடப்பட்டது. கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பேரவைத் தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, அரசு பள்ளிகளில் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக உட்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட உள்ளன. இலவச பாட புத்தகம் முதல் சீருடை, மடிக்கணினிகள் வரை மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார். மேலும் மடிக்கணினியை பெறாமல் விடுபட்ட மாணவ மாணவிகளுக்கு அவரவர் வங்கிக் கணக்கில் விரைவில் அதற்கான பணம் செலுத்தப்படும். கல்வி கண் திறந்த காமராஜர் சிறந்த நிர்வாகத்தை அளித்தார். அவரை போலவே புதுவை அரசும் கல்வியில் கவனம் செலுத்தி வருகிறது என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். காரைக்கால் NIT கல்லூரி அறிமுகப்படுத்தியுள்ள காரை காவலன் செயலி அறிமுகம் மற்றும் புதுச்சேரி காவல்துறையின் திறனை மேம்படுத்தும் வகையில் NIT கல்லூரியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதுச்சேரியில் இன்று கையெழுத்தானது. புதுச்சேரி காவல்துறையினரின் தொழில்முறை தரம் மற்றும் திறனை மேம்படுத்தும் முயற்சியில் புதுச்சேரி காவல்துறை காரைக்கால் NIT-யுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் நிகழ்ச்சி தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி காவல்துறை DGP ஸ்ரீனிவாஸ் மற்றும் காரைக்கால் NIT இயக்குனர் காங்கிரேகர் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்திட்டு பரிமாற்றம் செய்து கொண்டார். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் வன்முறை, போக்குவரத்து மீறல்கள் மற்றும் பாலியல் துன்புறுத்தல் போன்ற எந்த ஒரு குற்றங்கள் தொடர்பாக புகார்களையும் ஆன்லைனில் பதிவு செய்ய உதவும் குடிமக்களை மையமாக கொண்ட ஒரு செயலியான காரை காவலன் செயலியினை பயன்படுத்தி புகார் அளிக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. பங்குச் சந்தையில் முதலீடு செய்து பணம் சம்பாதிக்கலாம் என கூறியதை நம்பி புதுவையில் 6 பேர் ரூபாய் 52,20,000 மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். புதுச்சேரி முத்தையால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பிரியங்கா என்பவருக்கு வாட்ஸ்அப்பில் மர்ம நபர் தொடர்பு கொண்டு பங்குச் சந்தையில் அதிகம் பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார். இதனை நம்பி பிரியங்கா ரூபாய் 27 லட்சத்தை முதலீடு செய்து மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். இதேபோல் முதலியார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் ரூபாய் 4,95,000 மற்றும் கோனரிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ரவி சர்மா என்பவர் ரூபாய் 1,30,000 பணத்தை மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். மேலும் கோனரிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ரவி சர்மா என்பவர் ரூபாய் 1,30,000 மேலும் புதுச்சேரி காலாப்பேட் பகுதியைச் சேர்ந்த பிதுபூஷன் தாஸ் ரூபாய் 14 லட்சம், குருமாம்பேட் பகுதியைச் சேர்ந்த புதித்ராஜ் சிங் ரூபாய் 1,32,000, நெல்லித்தோப்பு பகுதியைச் சேர்ந்த ராகுல் கிருஷ்ணன் ரூபாய் 3,63,000 என பல்வேறு இணையவழி மோசடிகளில் பணத்தை இழந்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இப்புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏனாமில் நகராட்சி ஊழியர்களை வீடியோ எடுத்து அவதூறு செய்தி வெளியிடுவேன் என மிரட்டுவதாக சத்யநாராயணா என்பவர் மீது நகராட்சி ஊழியர்கள் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளனர். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் பண்டபக்கா சத்யநாராயணன் என்பவர் அரசு ஊழியர்களை வீடியோ எடுத்தும் RTI போட்டும் மிரட்டுவதாக தொடர்ந்து புகார் கூறப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஏனாம் நகராட்சியில் பணிபுரியும் ஊழியர்கள் 30க்கும் மேற்பட்டோர் காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் ஏனாம் நிர்வாகி ஆகியோர்களிடம் சத்யநாராயணா மீது புகார் அளித்துள்ளனர். மனுவை பெற்றுக்கொண்ட SP உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். காரைக்கால் அரசு பள்ளியில் பயிலுகின்ற 8ஆம் வகுப்பு 2 மாணவர்கள் காணாமல் போன 5 மணி நேரத்தில் காவல்துறையினர் மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் கார்த்திகேயன் மற்றும் சிவராஜா கோபாலன் என இருவரும் ஒரே வகுப்பில் படித்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று கார்த்திகேயன் பள்ளியில் தனது நண்பர் சிவராஜா கோபாலன் தன்னிடம் பேசவில்லை என்று கூறி தனது கையை அறுத்துக் கொண்டார். இதில் அவருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. உடனடியாக கார்த்திகேயன் பெற்றோரிடம் பள்ளி நிர்வாகம் புகார் தெரிவித்தனர். இதனை அடுத்து நேற்று மாலை பள்ளி விடும்போது
கார்த்திகேயன் வீட்டிற்கு செல்ல பயந்து கொண்டு கார்த்திகேயன் மற்றும் சிவராஜா கோபாலன் இருவரும் வீட்டிற்கு செல்லாமல் வெளியே சென்றுள்ளனர். இந்நிலையில் நேற்று இரவு வரை வீட்டிற்கு இருவரும் வராததால் அவர்களது பெற்றோர்கள் கலக்கம் அடைந்து உடனடியாக காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகார் அளித்த 5 மணி நேரத்தில் பள்ளி மாணவர்களை தேடி அவர்கள் நாகூரில் இருப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவர்களை மீட்டு பத்திரமாக நகர காவல் நிலைய காவல்துறையினர் பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரியில் அரசு பள்ளி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 வாலிபர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து கஞ்சா மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி மடவெளி தொகுதிக்கு உட்பட்ட தானாம்பாளையம் அரசு பள்ளி அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்கு புகார் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அங்கு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது காவல்துறையினரை கண்டதும் தப்பி ஓட முயன்ற 3 பேரை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் அவர்கள் கஞ்சா பொட்டலங்களை மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து 3 பேரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தியதில் மணப்பட்டு பகுதியைச் சேர்ந்த அண்ணாமலை, சுக்காராம், முரளி என்பதும் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. இதன் பின்னர் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து கஞ்சா மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்தனர். மேலும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். தையல் கலை தொழிலாளர்களுக்கு தனி நலவாரியம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட தையல் கலை தொழிலாளர்கள் சட்டப்பேரவை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில தையல் கலை தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சட்டப்பேரவை அருகே நடைபெற்றது. மாநில தலைவர் மணிபாலன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொருளாளர் மரியான், மாநில துணைத் தலைவர்கள் முருகேசன், ரேவதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் தையல் கலை தொழிலாளர்களுக்கு தனி நல வாரியம் அமைக்க வேண்டும், அமைப்பு சாரா நல வாரியத்திற்கு 10 கோடி நிதி ஒதுக்கி செயல்படுத்த வேண்டும், கல்வித்துறை மூலம் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் சீருடைகளை உடனே வழங்க வேண்டும், தையல் கூலியை உயர்த்தி தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட தையல் கலை ஊழியர்கள் புதுவை அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். காரைக்கால் மாவட்டத்தில் ரெஸ்டோ பார்களுக்கு இனிமேல் அனுமதி வழங்க வேண்டாம் என இந்து முன்னணியினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மதுபான கடைகள், சாராய கடைகள், கள்ளுக்கடைகள் இயங்கி வரும் நிலையில் தற்போது புதுச்சேரி அரசு ரெஸ்டோ பார் என்று சுற்றுலா பயணிகள் தங்கும் விடுதிகளுடன் கூடிய மது கடைகளை திறக்க அனுமதி அளித்துள்ளது. இதனை அடுத்து 6 அறைகள் கொண்ட தங்கும் விடுதிகள் ரெஸ்டோ பார் உரிமம் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் மாவட்டத்தில் மேலும் மதுபான கடைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதனால் அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளிகள், கோவில்கள் உள்ளிட்ட பொது இடங்களுக்கு அருகே மதுபான கடைகள் அமைக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இனிமேல் ரெஸ்டோ பார்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்ட இந்து முன்னணியின் நகர தலைவர் ராஜ்குமார் தலைமையில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்கப்பட்டது. இதில் புதிதாக அமைய உள்ள ரெஸ்டோ பார் மதுபான கடைகளுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என மாவட்ட நிர்வாகத்திற்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி காங்கிரஸ் சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா நாவர்குளம் ஜெகஜீவன் ராம் சிலை அருகே நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் சிறப்பு அழைப்பாளர் வெங்கடாஜலபதி தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட காமராஜரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து கேக் வெட்டி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். அது மட்டுமன்றி பாராளுமன்ற தேர்தலில் வாக்களித்த பொதுமக்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் நன்றி தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் மகளிர் அணி ஷீலா மோரிஸ், வெற்றி விநாயகம், ஏழுமலை, அருள் பிரகாஷ், வேல்முருகன் மற்றும் காலாப்பட்டு தொகுதி இளைஞரணி தலைவர் பிரதாப் மற்றும் பிரதாப் பிரதர்ஸ் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் குறித்த நேரத்தில் பள்ளிக்கு வராத ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பள்ளி முதல்வருக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு நேரில் சென்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார்.
ஆசிரியர்களின் வருகை பதிவேட்டினை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் ஆசிரியர்கள் சரியான நேரத்தில் பள்ளிக்கு வந்து வகுப்புகள் எடுக்கின்றார்களா என்பதை ஆய்வு செய்தார். மேலும் குறித்த நேரத்தில் பள்ளிக்கு வராத ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பள்ளி முதல்வருக்கு உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து வகுப்பறைக்கு சென்று மாணவ மாணவியர்களிடம் உரையாடிய மாவட்ட ஆட்சியர் ஏதேனும் குறைகள் இருந்தால் நேரடியாக தெரிவிக்கலாம் என்றார். இதைத் தொடர்ந்து அந்த பள்ளியில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்குமாறு பள்ளி முதல்வருக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். சட்டத்துறை சார்பு செயலர் ஜனாஸ் ராபியை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி தலைமை செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற உள்ளதாக பொதுநல அமைப்புகளின் கலந்தாய்வு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மக்கள் உரிமை கூட்டமைப்பு சார்பில் பொதுநல அமைப்புகளின் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் திராவிடர் விடுதலை கழகம் அலுவலகத்தில் நடைபெற்றது. மக்கள் உரிமை கூட்டமைப்பு செயலாளர் சுகுமாரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் திராவிட விடுதலை கழக தலைவர் லோகு ஐயப்பன், தமிழர் களம் அழகர், மாணவர் கூட்டமைப்பு சுவாமிநாதன், தமிழக வாழ்வுரிமை கட்சி ஸ்ரீதர் உட்பட பல்வேறு அரசியல் மற்றும் பொதுநல அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்காமல் அதிகாரிகளை மிரட்டி வரும் சட்டத்துறை சார்பு செயலர் ஜனாஸ் ராபியை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி தலைமை செயலகத்தை வரும் 25ஆம் தேதி முற்றுகையிடும் போராட்டம் நடைபெறும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்களின் கோரிக்கையினை நிறைவேற்றாத புதுச்சேரி அரசை கண்டித்து வருகின்ற 25ஆம் தேதி சட்டமன்றம் முற்றுகை போராட்டம் நடத்தப் போவதாக அங்கன்வாடி பணியாளர் நலசங்கத்தினர் அறிவித்துள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர் நலசங்க தலைவர் மண்ணாங்கட்டி கூறியிருப்பதாவது: ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய பணிக்கொடை மற்றும் 6வது ஊதியக்குழு பரிந்துரைப்படி அங்கன்வாடி ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய 50% ஊதிய நிலுவைத் தொகை உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றப்படாமல் உள்ளது. குறிப்பாக ஊதிய நிலுவை கோரிக்கை சுமார் 14 ஆண்டுகள் கடந்தும் வழங்கப்படாமல் உள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். மேற்கண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக போராடி வருவதாக குறிப்பிட்ட அவர், இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நடைபெற்ற போராட்டங்களுக்கு பிறகு கூட அரசு கண்டுகொள்ளவில்லை. எனவே புதுச்சேரி அரசை கண்டித்து அங்கன்வாடி பணியாளர்களின் கோரிக்கையினை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி வருகின்ற 25ஆம் தேதி சட்டமன்றம் முற்றுகை போராட்டம் நடத்தப் போவதாக தெரிவித்தார். மேலும் தங்களது நியாயமான கோரிக்கைகளை புதுச்சேரி அரசு பரிசீலித்து தகுந்த நிதியினை ஒதுக்கி 60 வயதிற்கு மேற்பட்ட ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்களை மேலும் தீவிரமாக போராட்டங்களுக்கு தள்ளாமல் கோரிக்கையினை நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பாவலர் மணி சிவ மணிவேலன் எழுதிய விருத்தம் 1000 என்ற நூலினை அரசு செயலர் முத்தம்மா வெளியிட்டு வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் பாவலர் மணி சிவ மணிவேலன் மயிலம் வித்துவான் சிவலிங்கனார் விருத்தம் 1000 நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. தமிழ் மாமணி ஆதி கேசவன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கலைமாமணி முருகன், முன்னாள் கல்வித்துறை இணை இயக்குநர் ராமதாஸ், செந்தமிழ் செல்வன், வேணுகோபால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக சமூக நலத்துறை அரசு செயலர் டாக்டர் முத்தம்மா கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டு வாழ்த்துரை வழங்கினார். நூல் ஆசிரியர் பாவலர் மணி சிவ மணிவேலன் ஏற்புரை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் தமிழ் ஆசிரியர்கள், கவிஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ரூபாய் 4.5 கோடியில் துறைமுக முகத்வாரம் தூர்வாரும் பணியினை உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி முகத்வாரம் பகுதியில் நீண்ட நாட்களாக தூர்வாரப்படாமல் மணல் தேங்கி உள்ளது. இதனால் மீன்பிடி விசை படகுகள் கடலுக்குள் செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அடிக்கடி மணல் திட்டுகளில் விசை படகுகள் சிக்கி சேதமடைந்து வருகின்றன. இதைத் தொடர்ந்து துறைமுக முகத்வார பகுதியில் தூர்வார திட்டமிடப்பட்டது. தற்போது ரூபாய் 4 கோடியே 50 லட்சம் செலவில் இந்த பகுதியில் 4.50 மீட்டர் ஆழத்திற்கு தூர்வாரப்பட உள்ளது. ஒட்டுமொத்தமாக 60,000 கியூபிக் மீட்டர் மணல் அங்கிருந்து தூர்வாரப்படுகிறது. இதற்காக தூர்வாரும் இயந்திரம் புதுவைக்கு கொண்டு வரப்பட்டது. இதனை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் துறைமுக செயற்பொறியாளர் விஜயகுமார் அவர்களுடன் சேர்ந்து பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்.
முதலியார்பேட்டை சுதானா நகர் மேல்நிலை மற்றும் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி சுற்றுச்சுவர் பணிகளில் விடுபட்ட பணிகளுக்காக 77 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை சுதானா நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகத்தை மேம்படுத்த 20 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் 10 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் சுற்றுச்சுவர் பணிகளில் விடுபட்ட பணிகளுக்கு 77 லட்சம் ரூபாய் மதிப்பில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரச்செல்வம், பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, இளநிலை பொறியாளர் தணிகைவேல் மற்றும் பொதுமக்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் உடனிருந்தனர். இப்பணிகள் மூலம் சுதானா நகர் மற்றும் அதனை சுற்றி வசிக்கும் சுமார் 36,000 மக்கள் பயன்பெறுவார்கள். திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை மூலம் பால் கறவை இயந்திரம் வழங்கும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பங்கேற்று பயனாளிகளுக்கு வழங்கினார். திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை மூலம் விவசாயிகள் மற்றும் பால் உற்பத்தியாளர்களுக்கு 100% மானியத்தில் ஒரு பால் கறவை இயந்திரம் வழங்கும் திட்டத்தின் கீழ் 28 பயனாளிகளுக்கு இன்று சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் மதகடிப்பட்டு கால்நடை மருந்தகத்தில் கால்நடை மருத்துவர் கதிரீசன் செங்கேணி முன்னிலையில் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் கால்நடை பராமரிப்பு துறை ஊழியர்கள் ராஜவேல், பச்சையப்பன், கஜபதி, ரமேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். உசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் 100 நாள் பணிக்கான வேலையினை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் உசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஊரக வளர்ச்சித்துறை மூலம் 100 நாள் வேலை பணிக்கான பூமி பூஜை பிள்ளையார்குப்பம், பொறையூர், அகரம், குருமாம்பேட், சுல்தான்பேட் மற்றும் தொண்டமாநத்தம் ஆகிய பகுதிகளில் நடைபெற்றது. இதில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இதில் பிள்ளையார்குப்பம் வெள்ளேரி வடமேற்கு பகுதி ஆழப்படுத்துதல் மற்றும் தொண்டமாநத்தம் வெள்ளேரி தென்கிழக்கு பகுதி ஆழப்படுத்துதல், சேந்தநத்தம் ஐயனார் கோவிலில் இருந்து சுடுகாடு வரை உள்ள சங்கராபரணி ஆற்றை பலப்படுத்துதல், குருமாம்பேட் ஓடையினை தூர் வாருதல், கொண்டை வாய்க்கால் ஆழப்படுத்துதல் என மொத்தம் ரூபாய் 1,25,96,000 மதிப்பீட்டிலான பூமி பூஜையினை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலய தேர் அமைக்கும் பணிக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் நிதி உதவி அளித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சோலை நகர் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்திற்கு தேர் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. தேர் அமைக்கும் பணிக்காக புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வையாபுரி மணிகண்டன் ஆலய நிர்வாகத்திடம் நன்கொடை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஊர் பஞ்சாயத்துதாரர் பச்சையப்பன், பாஸ்கர், முருகன், மாரியப்பன், சக்தி, மோகன், அதிமுக நிர்வாகிகள் பழனிசாமி, கஜேந்திரன், விஸ்வநாதன், மோகன், செல்வம், முரளி, வேலு, பிரபு, ஆறுமுகம், பாலு, ராஜேஷ் மற்றும் பலர் உடனிருந்தனர். களி தீர்த்தால்குப்பம் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியை பொதுப்பணித்துறையின் சார்பில் ரூபாய் 66,89,000 செலவில் புனரமைப்பு மற்றும் மேம்படுத்தும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு சிறப்பு கூறு நிதியின் மூலம் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தால்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சேதமடைந்த மிகவும் பழமையான வகுப்பறைகள் கட்டிடங்கள் பொதுப்பணித்துறையின் மூலம் ரூபாய் 66,89,000 செலவில் புனரமைப்பு மற்றும் மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜை விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியைகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி முத்தையால்பேட்டை முத்து மாரியம்மன் கோவில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு அம்மன் கஜலட்சுமி அலங்காரத்தில் எழுந்தருளி திருவீதி உலாவில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரி முத்தையால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ முத்து மாரியம்மன் முத்தைய சுவாமி தேவஸ்தானம். இந்த தேவஸ்தானத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ முத்து மாரியம்மனுக்கு ஆடி திருவிழா 15ஆம் தேதி காலை அம்மனுக்கு அபிஷேகத்துடன் தொடங்கியது. ஆடி திருவிழாவையொட்டி தினம்தோறும் இரவு அம்மன் பல்வேறு அலங்காரத்தில் எழுந்தருளி திருவீதி உலா சென்று பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதன் ஒரு பகுதியாக நேற்று இரவு கஜலட்சுமி அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மனுக்கு சோடச தீபாராதனை காண்பிக்கப்பட்டு திருக்கோவில் உட்புறப்பாடு செய்யப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வைத்து திருவீதி உலா நடைபெற்றது. ஆடி திருவிழாவையொட்டி நடைபெற்ற திருவீதி உலாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுவை ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கேலக்ஸி 2024-25 ஆபீஸ் பியரஸ் இன்ஸ்டாலேஷன் செரிமனி நிகழ்ச்சி புதுவை தனியார் உணவகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இந்த ஆண்டின் தலைவராக முரளி, சங்க செயலாளராக தினகரன், பொருளாளராக பாலாஜி மற்றும் இதர பொறுப்பாளர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டனர். சிறப்பு விருந்தினர்களாக ஆளுநர் ரிட்டையர்டு பாஸ்கர் மற்றும் மாவட்ட உதவியாளர் செந்தில் நாராயணன், முன்னாள் மாவட்ட ஆளுநர் ஜோசப் சுரேஷ்குமார், இதர உதவி ஆளுநர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், மற்ற ரோட்டரி சங்கத்திலிருந்து வருகை தந்த தலைவர்கள், செயலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இவ்விழாவினை புதுச்சேரி கேலக்ஸி சங்க உறுப்பினர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். கர்நாடகா மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை கடந்த 2 வாரங்களாக தீவிரமாக பெய்து வருகிறது. இதனையடுத்து 2 தினங்களுக்கு முன்பு கர்நாடகாவில் உள்ள கபினி அணையில் இருந்து வினாடிக்கு 20,500 கன அடி தண்ணீரும், KRS அணையில் இருந்து வினாடிக்கு 500 கன அடி தண்ணீரும் காவிரி ஆற்றில் திறந்து விடப்பட்டது. இந்நிலையில் கர்நாடக அணைகளில் இருந்து திறந்து விடப்பட்ட தண்ணீர் இன்று காலை ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு வந்து சேர்ந்தது. இதனையடுத்து சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து 5,054 கன அடியில் இருந்து தற்பொழுது 16,577 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 43.83 அடியில் இருந்து 44.62 அடியாக உயர்ந்துள்ளது. மேட்டூர் அணையில் தற்போது 14.59 DMC அளவு நீர் இருப்பு உள்ளது. மேலும் குடிநீர் தேவைக்கு மேட்டூர் அணை மின் நிலையம் வாயிலாக வினாடிக்கு 1000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. பிலிப்பைன்ஸில் டெங்கு காய்ச்சல் பரவல் அதிகமாக உள்ளது. அங்கு இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஜூன் 29 வரையிலான காலகட்டத்தில் டெங்கு காய்ச்சலால் 233 பேர் உயிரிழந்துள்ளதாக நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சுகாதாரத்துறை உதவி செயலாளர் ஆல்பர்ட் ரோமிங்கோ கூறுகையில், ஜனவரி முதல் ஜூன் 29 வரையிலான காலகட்டத்தில் 90,119 நபர்களுக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாகவும், இது கடந்த ஆண்டின் இதே காலத்தை விட 19% அதிகம் என்றும் கூறினார். மேலும் நாட்டின் 7 பிராந்தியங்களில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்துள்ளது என்றும், மழையால் ஏற்படும் நீர்த்தேக்கம் காரணமாக டெங்கு பரப்பும் கொசுக்கள் இனப்பெருக்கம் செய்யும் வாய்ப்பு அதிகரிப்பதால் டெங்கு பாதிப்பு அதிகரிக்கிறது என ஆல்பர்ட் ரோமிங்கோ கூறியுள்ளார். புதுடெல்லி சுப்மன் கில் தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி ஜிம்பாப்வேயில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் ஆடியது. இதில் முதல் ஆட்டத்தில் தோல்வி கண்ட இந்திய அணி அடுத்த 4 ஆட்டங்களில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று 4-1 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது. இந்த தொடரில் இந்தியாவின் கேப்டனாக சுப்மன் கில் நியமிக்கப்பட்டதற்கு பல்வேறு தரப்பில் இருந்து விமர்சனங்கள் எழுந்தன. IPL தொடரில் சரியான கேப்டன்ஷிப் செய்யாத சுப்மன் கில் இந்திய அணிக்கு கேப்டன்ஷிப் செய்ய தகுதியானவரா என ரசிகர்கள் கேள்வி எழுப்பினர். இந்நிலையில் தாமாக இருந்தால் சுப்மன் கில்லை ஜிம்பாப்வே தொடரில் கேப்டனாக நியமித்திருக்க மாட்டேன் என்று இந்தியாவின் அமித் மிஸ்ரா அதிருப்தியினை வெளிப்படுத்தியுள்ளார். இது பற்றி சமீபத்திய பேட்டியில் அவர் கூறியிருப்பதாவது, அவரை நான் கேப்டனாக தேர்வு செய்திருக்க மாட்டேன்.
கடந்த IPL தொடரை பாருங்கள். குஜராத் அணியில் எப்படி கேப்டன்ஷிப் செய்ய வேண்டும் என்பது கூட அவருக்கு தெரியவில்லை. இந்திய அணியில் ஒரு அங்கமாக இருக்கிறார் என்பதற்காக மட்டும் அவரை கேப்டனாக நியமிக்க கூடாது என்று தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த சில IPL தொடர்களில் அவர் நன்றாக விளையாடியுள்ளார். இந்திய அணிக்கும் அவர் பேட்டிங்கில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். கேப்டனான அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காக அவருக்கு இந்திய அணி நிர்வாகம் இந்த பொறுப்பை கொடுத்திருக்கலாம் என்றும், ஆனால் IPL தொடரில் குஜராத் அணியின் கேப்டனாக செயல்பட்ட போது அவரிடம் தலைமை பண்புகள் வெளிப்படவில்லை. IPL தொடரில் எப்படி கேப்டன்ஷிப் செய்ய வேண்டும் என்பது அவருக்கு தெரியவில்லை. கேப்டன்ஷிப் பற்றிய ஐடியா கூட அவரிடம் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் இந்திய அணியில் இருக்கிறார் என்பதற்காக நீங்கள் அவரை கேப்டனாக நியமிக்க கூடாது என்று அவர் கூறியுள்ளார். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.